நாங்க நன்றி உணர்வோட இருக்கும் பொழுது, எங்கள்ட்ட இல்லாத விஷயங்கள பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். "என்னட்ட கார் இல்லையே, என்னட்ட வீடு இல்லையே" இந்த மாதிரி நாங்க கவலைப்பட மாட்டோம். ஸோ, இப்ப நான் இருக்கிற நிலைமை, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன நல்ல வழியில வழிநடத்த சொல்லுது. ஸோ, இந்த மாதிரி நாங்க எப்பவுமே நன்றி உணர்வோட நாங்க இருக்கக்குள்ள, இல்லாத விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கலையேண்டு ஒரு கவலைய குடுக்காது. அதுக்குரிய தேடல்கள குடுக்கும். நாங்க ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சா நல்லதுன்னா, அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? ஸோ, எனக்கு இன்னொரு 5 வருஷத்துல நான் எனக்கு ஒரு சொந்தமா ஒரு கார் ஒன்று வாங்கணும். இது என்னுடைய ஆசையாக இருந்தால், அந்த 5 வருஷத்துல கார் வாங்கணும் என்றதுக்கு என்ன முயற்சிகள நான் மேற்கொள்ளலாம்? என்னுடைய வேலையில நான் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எனக்கு நிறைய இன்கம் வரணும். பாசிவ் இன்கம் நிறைய வரணும். இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ எங்களோட பிரெயின் யோசிக்கும். ஸோ, இப்படி யோசிக்கும் பொழுது 5 இயர்ஸ்ல சில நேரம் 3 இயர்ஸ்ல கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதே நேரம் என்னட்ட கார் இல்லையே, என்னட்ட கார் இல்லையேன்னு நாங்க வொரி பண்ணிட்டு இருந்தா, எங்களோட பிரெயினும் அதுக்கு ஓகே, இவங்க வொரி பண்றத விரும்புறாங்க. இவங்க கவலைப்படுறத விரும்புறாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த கவலைய குடுப்போம்னு சொல்லி, ஒரு பிரெயின் இருக்கிற ஹார்மோன்ஸுக்கு எல்லாம் உத்தரவு போட்டுரும். இவங்க கவலைப்படுறத விரும்புறாங்க. இவங்க கவலைப்படுறதுக்குரிய எல்லா வேலையும் செய்யன்னு சொல்லி பிரெயின் கட்டளையிட்டுரும். அதால எப்பவுமே ஒரு நன்றி உணர்வோட நாங்க இருக்கும் பொழுது, இன்றைய நாளுக்கு நன்றி, இன்றைய நேரத்துக்கு நன்றி, இந்த நிமிஷம் நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வோட நாங்க இருக்கும் பொழுது, அன்றைய நாளே எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ, பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும்னு நாங்க எப்பவும் வாயாலே சொல்லிட்டு இருப்போம். ஓகே, நோ ஐ வாண்ட் டு திங்க் பாசிட்டிவ்னா பாசிட்டிவா இருக்கணும். எனக்கு பாசிட்டிவா இருக்கணும். ஆனா, நாங்க அது உண்மையாவே நாங்க அத செயல்ல காட்டுறோமா? பாசிட்டிவா இருக்கணும் என்றாலே, அது நன்றி உணர்வு. அங்க தான் ஆரம்பிக்குது. யாராவது ஒருத்தர் உங்கள ஏமாத்திட்டாங்க. உங்களோட நல்லா இருந்தவங்க, திடீரென்று உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. உடனே நீங்க என்ன பண்றது? ஐயோ! இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி, அந்த விஷயத்தையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா இருந்தா, உங்களோட பிரெயின் அதத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கும். ஓகே. அவங்க எனக்கு நிறைய நல்ல விஷயம் செய்திருக்காங்க. அல்ல அவங்க இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சதுல, நான் நிறைய விஷயம் படிச்சிருக்கிறேன். நான் நிறைய விஷயம் உணர்ந்திருக்கிறேன். இது எனக்கு நிறைய விஷயங்கள கற்றுத் தந்திருக்குது. அப்ப நான் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். அதாவது ஒருத்தர் எங்கள ஏமாத்தி இருக்கிறாங்கன்னா, நாங்க இன்னொருத்தர்ட்ட ஏமாறாம இருக்கிறது எப்படின்றத அவங்கள்ட்ட தான் படிச்சிருக்கிறோம். அவங்க தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நீ இன்னொருத்தர்ட்ட ஏமாந்துராதன்றத தன் மூலம் அவங்க எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்க அவங்கள எதிரியா பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு நன்றி உணர்வா நாங்க இருக்கணும். அவங்க செய்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அந்த நல்ல விஷயத்த நாங்க நினைச்சு, அல்லாட்டி ஈவன் அவங்க ஏமாத்தினத கூட, அத கூட ஓகே தேங்க்ஸ். இன்னொரு இடத்துல நான் ஏமாறாம நீங்க என்ன காப்பாத்தி இருக்கிறீங்க. நன்றின்னு சொல்லி மனதளவுல நீங்க அந்த நன்றி உணர்வோட இருக்கும் பொழுது, எப்பவுமே உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள சுத்தி இருக்கும். எங்கள சுத்தி இருக்கிற வட்டத்துல எங்களுக்கு தேவையான சக்தி, எங்களுக்கு தேவையான வைப்ரேஷன் எல்லாமே சேரும். அது எல்லாமே சேர்றதுக்கு உங்களோட பிரெயின்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ, உங்களோட பிரெயினுக்கு எப்பவுமே நன்றி உணர்வ குடுத்துட்டே வாங்க. ரைட். ஸோ, உங்களோட ஜர்னல் இருக்கு தானே, அந்த ஜர்னல்ல நீங்க எடுத்து நோட் பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயம் நோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு 3 விஷயம் நான் ஸ்டில் நான் நன்றி உணர்வா இருக்கிறேன். அது ஒரு நபரா இருக்கலாம். அல்லாட்டி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம். இந்த இன்சிடென்ட் இன்னும் நன்றி உணர்வோட இருக்கிறேன். இந்த நபருக்கு நான் இன்னும் நன்றி உணர்வோட இருக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 விஷயம் உங்களோட ஜர்னல்ல நோட் பண்ணுங்க. ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் இந்த பெர்சன். ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் இந்த இன்சிடென்ட். ஸோ, நீங்க என்னத்துக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கீங்க. ஸோ, பெருசா யோசிக்க வேணாம். சின்னதா கூட இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயமா கூட இருக்கும். ஸ்டில் நீங்க அதுக்கு நன்றி உணர்வா இருக்கிறீங்கன்னா, அது என்னென்ன விஷயங்கள்? அத நீங்க உங்களோட ஜர்னல்ல நோட் பண்ணுங்க. ஒரு 3 இன்சிடென்ட் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 3 பெர்சன். ஸோ, நீங்க இன்னும் நன்றி உணர்வா இருக்கிறீங்க. ஸோ, அது உங்களோட நண்பரா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், பிடிக்காதவங்களா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம்.
தெரிஞ்ச நபரா இருக்கலாம், தெரியாத நபரா இருக்கலாம். சில நேரம் நீங்க என்ன சொல்றது, ரோட்ல போகும்பொழுது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் நீங்க அவங்க உங்க ஞாபகத்துக்கு வராங்க. நான் அவங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுதே, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு ஒரு கட்டத்துல உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்க ஞாபகத்துக்கு வராங்களா? அவங்க யார்? உங்க பேர் தெரியாம இருக்கலாம். பட் அவங்கள நீங்க உங்களோட ஜர்னல்ல நீங்க நோட் பண்ணுங்க. இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு உதவி செஞ்சிருந்தாரு. நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்திருப்பீங்களா இருந்தா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பர்ஸ் தொலைச்சிட்டீங்க. ஓகே. ஸோ ஒரு பர்ஸ தொலைச்சிட்டு நீங்க நிக்கிறீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ஒரு 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் நீங்க டிராவல் பண்ணி போகணும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அங்க இருக்கிற யாரையுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு வேற மொழி பேசுற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு மொழி தெரியாது. நீங்க என்னண்டு அங்கிருந்து டிராவல் பண்ண போறீங்க? காசு இல்ல. ஸோ வீட்ட வாரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கும் பொழுது, உங்களோட சிச்சுவேஷன புரிஞ்சுட்டு, ஓகே இவங்க பர்ஸ தொலைச்சுட்டாங்க. நீங்க இங்கேருந்து வீட்ட போறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு செலவாகும். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவாகும்ன்னு சொல்லி, ஒருத்தர் உங்களுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட பணத்த உங்களுக்கு தரார். ரைட்? அவங்க தந்துட்டு, நீங்க இத திரும்பி கூட தர தேவையில்ல. நீங்க கவனமா, சேஃபா நீங்க வீட்ட போய் சேருங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. யாருன்னு கூட தெரியாது. ஆனா அந்த நேரத்துல அவங்க அந்த உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஓகே. அ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்கைக்குள்ள, நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்களா இருந்தா, ஒரு கட்டத்துல இது மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முதலோ, 5 வருஷத்துக்கு முதலோ, ஒரு ரோட்ல ஒரு ஒரு சின்ன பையனோ, ஒரு சின்ன பிள்ளையோ, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்ட தொலைச்சுட்டு அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, அவங்க அந்த இடத்துல நீங்க செஞ்ச உதவி சின்ன உதவியா இருக்கும். அதாவது ஒரு சின்ன பிள்ளை ஒரு பால தொலைச்சுட்டு, ஐயோ! எனக்கு இப்ப பால் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிள்ளை அழுகுது. அந்த பிள்ளையோட அழுகைய நிப்பாட்டணும்ன்னுட்டு, நீங்க உங்கள்ட்ட இருந்த காசுல ஒரு பால நீங்க எங்கேயோ தேடி வாங்கி அந்த பிள்ளைக்கு குடுக்குறீங்க. ஸோ, அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்துல கிடைச்ச அந்த பால், ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ, ஏதோ ஒரு விஷ் அந்த பிள்ளையின் அந்த அழுகைய நிப்பாட்டின காரணமோ, அல்ல அந்த பிள்ளைக்கு நீங்க செஞ்ச சிறிய ஒரு உதவியோ, ஏதோ ஒரு விதத்துல, ஒரு கட்டத்துல ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ கழிச்சு, நீங்க பர்ஸ தொலைச்சுட்டு நிக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க? ஏது செய்ய போறீங்க? ஒண்ணுமே தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல, யார்ட்டயுமே உதவியும் கேட்காத சந்தர்ப்பத்துல, திடீர்னு ஒரு நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். ஸோ நீங்க எப்பயோ, எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு செஞ்ச ஒரு சின்ன உதவி, இந்த பிரபஞ்சம் பார்த்து வச்சுட்டு இருந்திருக்கும். ஓகே. இவங்களுக்கு நான் இந்த உதவிய பல மடங்குல திருப்பி குடுக்கணும். ஸோ அது சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது, யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் உங்களுக்கு அந்த உதவிய செஞ்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த பிரபஞ்சம் தான் அந்த உதவிய எங்களுக்கு திருப்பி கொடுக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கு நாங்க நன்றியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? செஞ்ச எப்பவாவது செஞ்ச ஒரு சின்ன உதவி, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா, உங்களுக்கு தேவையான நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு டைம்ல, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொண்டு குடுத்த மாதிரி, அது வந்து சில நேரம் என்ன சொல்றது, பணமா இருக்கலாம், ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம், ஒரு ஆறுதலா இருக்கலாம், சின்ன விஷயமா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க ஃபீல் பண்றீங்க, ரைட், எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிருக்குது. ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. அந்த முகம் தெரியாத நபருக்கு நன்றி. இந்த மாதிரி இருக்கா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இது உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ நீங்க உங்களோட ஜேர்னல்ல ஒரு 3 விஷயம் நீங்க நோட் பண்ணலாம். 3 பெர்சன் நீங்க நோட் பண்ணலாம். அதே நேரம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்திருக்கும். அந்த சேலஞ்ச்ல இருந்து நீங்க என்னன்ட்டு உங்கள நீங்க வளர்த்துக்கொண்டீங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒரு கேர்ள் ஒரு பெர்ஸ தொலைச்சுட்டு நிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிருச்சு. இன்கேஸ் அந்த உதவி கிடைக்காட்டி, அவங்க அதிலேருந்து என்னென்ன மீண்டு வந்திருப்பாங்க? என்னென்ன அத சமாளிச்சிருப்பாங்க? ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்து, அந்த சேலஞ்ச்ல இருந்து நீங்க எப்படி நீங்க வளர்ந்து, இப்ப நீங்க அந்த மொமெண்ட்ட நெனச்சு நீங்க ப்ரௌடா நெனைக்கிறீங்க. ஓகே. ஸோ இப்படியோ ஒரு சேலஞ்ச் ஒண்ணு எனக்கு வந்தது. பட் ஸ்டில் நான் வந்து அதிலிருந்து சர்வைவ் ஆயிருக்கேன். அதிலிருந்து நான் என்ன வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது என்ன சேலஞ்ச்? அதையும் நீங்க உங்களோட ஜர்னல்ல நோட் பண்ணிக்கோங்க. நன்றி உணர்வோட இருந்தாலே
இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு தேவையானத தேவையான டைம்ல அதுவாவே கொண்டு சேர்க்கும். சில உறவுகள் எங்களை விட்டு பிரிஞ்சு போறது கூட இந்த பிரபஞ்சம் எங்களை காப்பாற்றுது. ஒரு வேலையில நீங்க இருக்கிறீங்க, அந்த வேலையில இருந்து நீங்க விலகுறீங்க. ஸோ அது கூட அந்த பிரபஞ்சம் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை சேவ் பண்ணுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு வர இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பிரபஞ்சமே ஏற்படுத்தி தந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நன்றி உணர்வா இருங்க. அந்த நன்றி உணர்வு, அதாவது இந்த பிரெயினுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதை பத்தின டீட்டெயில்ஸ், ஸோ இந்த டாபிக்ஸ் பத்தி பேசுறதா இருந்தா அது வந்து நான் கௌரிஸ்தா vlogs சேனல்ல நான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ பியான் எக்ஸாம்பிள் சேனல்ல நாங்க இப்ப செய்ய வேண்டியது, இந்தியா நாள் இந்த 24வது நாளை நாங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டே 1ல இருந்து டே 24 வரைக்கும் என்னோட வீடியோஸ்ல நீங்க கண்டினியூஸா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் 30 டேஸ் ப்ரோக்ராம்ல நீங்க இருக்கிறீங்களா இருந்தா டே 24 கம்ப்ளீட்டட்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு மைண்ட்ஃபுல் கோல் செட்டிங்கை பத்தி நாளைக்கு பேசலாம். ஸோ ஸ்டே வித் பி அன் எக்ஸாம்பிள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.